அதாவது எங்கிட்ட 2 எம்பி இருக்கு கர்நாடகா ஸ்டேட்ல. ஆமா. ஒரு அமைச்சர் வேணும். என்ன நேரம்னு உனக்கு தெரியாதா? என்ன தூக்கிட்டு இருக்க நீனு இந்த நேரத்துல? என்ன நேரம்? அங்க டைம் பாரு. ஐயோ 2 மணியா? ஆமா. ஐயோ தூக்க மாத்திரை கொடுக்க மறந்துட்டேனே, 2 மணிக்கு எழுந்துட்டாரே. அதுல பாத்தீங்கன்னா சுகாதாரம், போக்குவரத்து, நீர்வளத்துறை, தொழில்நுட்பம், வேளாண், அப்புறம் மத்திய நிதி அமைச்சர்ல இணை அமைச்சர் பொறுப்பு எங்களுக்கு வேணும். 39 தொகுதியில ஜெயிச்சிட்டோம் போட்டுக்கிறீங்களே, ஒரு தொகுதி இளைஞருக்கு, யங்ஸ்டருக்கு வழிவிட்டா என்ன? ஏன் இந்த ஒரு தொகுதி அவன் ஜெயிச்சாதான் என்ன? 2 அமைச்சர் போதும். ஓகே, சபாநாயகர். ஜி, நம்ம கூட்டணி கட்சிலாம் நம்ம கிட்ட டிமாண்ட் பேசுறதுக்கு லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. வர சொல்லிடுவோமா? வந்தாச்சு, எல்லாரும் வந்தாச்சா? எல்லாம் வெளில தான் வெயிட் பண்றாங்க. சரி வர சொல்லுங்க. வர சொல்லிடுவோம். முதல்ல யாரு? வாங்க. குமாரசாமியா? என்ன ஜி இவர் வந்திருக்காரு? ஏதோ மாநிலங்களவை ஏதாவது கேட்பாரோ என்னமோ. சரி கேட்போம். வணக்கம் சார். என்ன ஜிட்ட பேசணும்? ஜிட்ட பேசலாம். அதாவது எங்கிட்ட 2 எம்பி இருக்கு கர்நாடகா ஸ்டேட்ல. ஆமா. ஒரு அமைச்சர் வேணும். என்ன ஜி இது? சரி என்ன அமைச்சர் வேணும் கேளு. என்ன அமைச்சர் வேணும்? 2 எம்பிக்கு 2 அமைச்சர் கேட்கல, நியாயமா நடந்துக்கிறோம். வேளாண் வேணும். வேளாணா? வேளாண் துறை வேணும். சீக்கிரம் சொல்லுங்க. சரி சரி நாங்க பேசி முடிவு சொல்றோம். எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ஏன்னா அங்க 100 இருக்கான், 102 ஆக்கலாமான்னு யோசிச்சுட்டு. இல்ல நாங்க பேசி நாங்க சொல்லி அனுப்புறோம். சொல்லி அனுப்புறோம். பேசு. ஓய் வரட்டுமா? போய்ட்டோம். என்ன ஜி புள்ள பூச்சிக்கலாம் கொடுக்க முளைக்குது. சரி பாத்துக்கலாம். ஜி அடுத்து கூப்பிடலாமா? வர சொல்ல வர. இவங்க என்ன கேட்க போறாங்க? அடுத்து வாங்க. சந்திராவா? வணக்கம் வாங்க. இப்போ வந்துட்டு போறது குமாரசாமி. ஆமா. 2 எம்பிக்கெல்லாம் டீலிங் நடக்குதா இங்க? நம்ம என்ன சொம்பையா? நீ வைக்கிறேன்டா ஆப்பு. என்ன டிமாண்ட் வேணும் கேளுங்க. நான் கம்மியா தான் கேட்க போகுதுலோ. என்னன்னா ஒரு 4, 5, 6, 7 அமைச்சர் வேணும். இருக்க எல்லா எம்பிக்கும் ஒரு அமைச்சர் வேணும். அதுல பாத்தீங்கன்னா சுகாதாரம், போக்குவரத்து, நீர்வளத்துறை, தொழில்நுட்பம், வேளாண், அப்புறம் மத்திய நிதி அமைச்சர்ல இணை அமைச்சர் பொறுப்பு எங்களுக்கு வேணும். மாநில அந்தஸ்து வேணும். அப்புறம் சபாநாயகர் அவன் அந்த ஒண்ணு வேணும் முக்கியமா. இதெல்லாம் ஓகேனா நீங்க சொல்லுங்க. இவ்ளோ கேக்குறீங்க. இந்த உள்துறை, வெளியுறவுத்துறை, என்னோட பழைய ட்விட்டர்லாம் பாத்தீங்களா? சூப்பரா இருக்கும். மறுபடியும் அதே கட்டவிழ்த்து விட்டுருவேன். இல்ல ஓகேவா? அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அது தலைவலியான துறை, அது வேணாம் எனக்கு. இதுதான் டப்பு. ஓகே வரட்டுமா? சீக்கிரம் சொல்றீங்களா? சீக்கிரம் சொல்லுங்க. வரட்டுமா? ஜி கடைசியா நெத்தி வைக்கிறார் போல, கூப்பிடலாம்ல? வாங்க ஜி. வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. ஜி எல்லாரும் வந்துட்டு போனாங்க, ஏதோ கேக்குறாங்க. நீங்க தான் ரொம்ப அரசியல் முதிர்ச்சி உள்ளவர், அனுபவம் தெரிஞ்சவர், கொஞ்சம் பார்த்து கேளுங்க ஜி. நான் அரசியல் முதிர்ச்சி எல்லாம் சரி, எனக்கு நல்லா சிச்சுவேஷன் புரிஞ்சு கரெக்டா கேக்குறான். எனக்கு 2 அமைச்சர் போதும். ஓகே, சபாநாயகர், அப்புறம் மாநில அந்தஸ்து, அப்புறம் இந்த அக்னிபாத் திட்டம் அதை கொஞ்சம் பேசி ரத்து பண்ண செய்யுங்க. அப்புறம் ஏதாவது குப்பைத்துறை எனக்கு கொடுத்து விட்டுறாதீங்க, மொக்கத்துறைய. வேளாண் துறை வேணும்னா வேணுமே வேணும். ஆமா. அப்புறம் ரயில்வே கொட்டுதாம்ல, அதுலதான் அது எனக்கு வேணும். சீக்கிரமா முடிவு பண்ணுங்க. எங்களோட எம்பில உங்களுக்கு தான். ஆமா சரிங்களா? எனக்கு தாண்டி விளையாடுறதுனா என்ன இவ்வளோ கேக்குறீங்க? எல்லாரும் கேட்குறீங்க. சரி அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் சொல்ல மிட்டுட்டே பாருங்க. எனக்கு தாண்டி விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். சரி 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 பேசுவோம். ஓகே பேசுவோம். சீக்கிரமா சொல்லுங்க, இல்லனா லபக்குன்னு ஒரே டப்பா ஜம்ப். இல்ல பேசுவோம். நாங்க பேசிட்டு சொல்லி அனுப்புறோம். ஓகே. என்ன ஜி இப்படி ஆயிடுச்சு நிலைமை? என்ன பண்றதுன்னு தெரியல. தண்ணி எங்க இருக்கும்? மணி 2 மணி ஆச்சு. இது என்ன நேரம்?
ராதி ராதி இங்க வா. என்ன நேரம் உனக்கு தெரியாதா? என்ன தூக்கிட்டு இருக்க நீனு இந்த நேரத்துல? என்ன நேரம்? அங்க டைம் பாரு. ஐயோ 2 மணியா? ஆமா. ஐயோ தூக்க மாத்திரை கொடுக்க மறந்துட்டேனே. 2 மணிக்கு எழுந்துட்டாரு. என்ன இது என் கனவு நேரம். நீ எப்படி தூங்கி இருப்ப? நான் டெய்லி கதை சொல்றேன் இல்லையா? சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நம்ம காலையில என்ன பண்றோம்? கட்சியை கலைக்கிறோம். கலைச்சு பூ கட்சியோட போய் இணைக்கிறோம். சரியா? இதுதான் ஆல்ரெடி பண்ணிட்டோமே. அப்படியா? அப்ப மறுபடியும் அங்க இருந்து விலகி மறுபடியும் வேற ஜெயிச்ச கட்சியை போய் இணைச்சிடுறோம். சரியா? இல்ல வேணாம் இந்த கட்சியிலே இருக்கோம். நம்ம இவங்களோட புகழ் புராணத்தை பாடிக்கே இருக்கோம். அதை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. அப்படியா? ஆமா. சரி நம்ம காலைல கோயிலுக்கு போவோம். சரியா? வரட்டுமா? பாட்டுக்கு சினிமா சீரியல்னு இருந்தேன். என்ன கூட்டு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு. சரி சரி சோகமா இருக்காத, புரியுதா? அழக்கூடாது. அம்மா இருக்கால, அம்மா பாத்துக்கிறேன். சரியாடா கண்ணா? அழக்கூடாது. இங்க பாருங்க ஆளுங்கட்சி, உங்களை பார்த்து நான் கேட்குறேன். 39 தொகுதியில ஜெயிச்சிட்டோம் போட்டுக்கிறீங்களே, ஒரு தொகுதி இளைஞருக்கு யங்ஸ்டருக்கு வழிவிட்டா என்ன? ஏன் இந்த ஒரு தொகுதி அவன் ஜெயிச்சாதான் என்ன? அழக்கூடாது. அம்மா இருக்கல, நான் பேசி அழக்கூடாது. அப்படி என்ன உங்க கட்சியில வயசானவங்க ஜெயிக்கிறாங்க, மூத்தவங்க ஜெயிக்கிறாங்க, ஒரு இளைஞருக்கு வழிவிட மாட்டீங்களா? அப்படி என்ன பெருமையா போட்டுக்கிறீங்க? நீங்க இதுவே இந்த சின்ன பையனுக்கு நீங்க வழி விட்டுருந்தீங்கன்னா நானே தலை வணங்கி உங்க கட்சியை போட்டு இருப்பேன். உங்க கட்சியை நான் ஏத்திருப்பேன். ஒருவேளை உங்க கூட கூட்டணியில இருந்தா ஜெயிக்க வச்சிருப்பீங்களோ? சரி 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 பாத்துக்கிறேன். இது ஓட் கவுண்டிங் சரியா நடக்கல. ப்ரெஷர், அங்க இருந்த அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் ப்ரெஷர். நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்னப்பா இப்படி நடக்குதுன்னு. இல்லைம்மா நான் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, என்னால் முடியலன்னு அந்த அதிகாரி சொல்கிற அளவுக்கு உங்கள் பக்கத்துலேருந்து ப்ரெஷர் வந்திருக்கு. அதனால் மறுபடியும் அம்மா பேசுகிறல்ல, கேளு, குறுக்கு பேசக்கூடாது. மறுபடியும் அங்கே ரீகவுண்ட் பண்ணணும். அதுவும் ஒரு நேர்மையான ஒரு ஜட்ஜ் முன்னிலையில் மறுபடியும் வாக்கு எண்ணிக்கை நடத்தணும். இந்த ரெட்டத்தலைமை பற்றி கேள்வி கேட்குறாங்க. ரெட்டத்தலைமை ஓகேவா, ஒத்த தலைமை ஓகேவா? 1 பெருசா 10 பெருசானா எது பெருசு? 10 தானே பெருசு. இது என்னோட கருத்து. ஆனா என்ன அப்படின்றது அவங்க கட்சியை சேர்ந்தவங்க தான் முடிவெடுக்கணும். அவங்க தான் முடிவெடுக்கணும். நான் எதுவும் சொல்ல முடியாது. ஒற்றுமையா இருந்தா போதும். நான் இன்னும் ஜெயிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, நீ ஏதாவது பேசணுமாப்பா? நீ பேசு. ஒரு 4000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தேன்னா நான் ஜெயிச்சிருப்பேன். இப்படி ஆகிப்போச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மறுபடியும் இந்த இடத்துல நிற்பேன். நின்று நான் ஜெயிச்சு காட்டுவேன். அந்த பூக்கட்சி ஓட்டெல்லாம் எனக்கு சேர்த்துருந்தா நான் பயங்கரமாக ஜெயிச்சிருப்பேன். எல்லாம் சில பேர் பார்த்து நான் தோத்ததுக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியும். ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் சொல்ல விரும்பல அதெல்லாம். சரி சரி புலம்புற மாதிரி இருக்கு. நான் புலம்பல. நீங்கள் உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் 2 சீட்டு மாநிலங்களவை மக்களவைன்னு ஒன்று போயிடுச்சு, இன்னொன்று நீங்கள் போயிடுவீங்க அடுத்த வருஷம். சரி சரி தம்பி முடிச்சுப்போம். சரி முடிச்சிடும்.